ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சேயா? ஐயா வாழ்க்கையில் வந்து இந்த தப்பான மனிதர்களை வந்து நம்ம வந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகும். இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து ஒதுங்கி வாழலாம், அவங்களோட பிரச்சனை வச்சுக்க வேணாம். அவங்களும் காலப்போக்கில் கொஞ்ச நாள் திருந்தி கூட வாழ வாய்ப்பு இருக்குது, அதை நம்புங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து யார் அப்படின்னு கேட்டால் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். இந்த ஹியூமன்ஸை வந்து பெருசாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா நம்ம யாரை அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்காரங்களை தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். அவங்கள பார்க்க வேணாம், அவ்வளோதான் கேட்குறோம். மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கார்ட்டூன்ஸு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வாழ்ந்துக்கலாம். அப்போ வந்து ஒரு ஆப்புன்னு ஒன்று இருக்குது, ஒருத்தன் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கான், அதுதான் கேட்குறோம். ஒருத்தன் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கான், அது என்ன பேசிகிட்டு இருக்கானோ அவன் ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட சொல்ல வரான், சரி அதை கேளுங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க முகத்தை காட்டுறாங்க, இதை அசைக்கிறாங்க, அது சொல்ல வராங்க, கேளுங்க. சும்மா வந்து இந்த மனுஷங்களை வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க. ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அதை மட்டும் கரெக்டாக கேளுங்க. நிறைய சினிமாஸ் பார்க்க வராதிங்க. அப்போ சினிமாவே பார்க்கக்கூடாதா? எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியணும், ஒரு சில விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நிறையா அபூர்வமான விஷயங்கள்லாம் சினிமா காட்டுது. உண்மைதான். ஒரு சில நேரங்களில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நான் அந்த சினிமா வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான உங்கள் மனசாட்சிக்கு வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், பிசுறு தட்டாமல் பாருங்கள். அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மனுஷங்களை வந்து பெருசாக யூஸ் பண்ணுறாங்களே இந்த சினிமாவில், இந்த மாதிரி ஆட்கள், அந்த சினிமா பார்க்குற ஆட்களை வந்து நம்ம அப்படி தப்பாக நினைக்கலனாலும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கெட்டவங்க தான் போல இருக்குது. நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கோம், யாரோ சொல்கிறாங்க, ஏதோ கேட்டுட்ருக்கோம், யாரோ முகங்காமிச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அதை நம்ம உணர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஏதோ முகங்காமிச்சிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஆட்களை நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் யார், அவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன படம் பார்த்துட்ருக்காங்க, அதை வேணால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி திருத்துங்க, இவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நினைங்க, அவ்வளோதான் கேட்குறேன். நீங்கள் அவரை நல்லா பாருங்கள், அவர் படம் பார்க்குறாரு, அவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வருமா, இல்லை அவர் என்ன பார்க்குறாரு, அவரோட லைஃப் பாருங்கள், அவருக்கு இது சரிப்பட்டு வருமா, இந்த மாதிரி ஆளுங்க படம் பார்க்கலாமா, இவர் வந்து படம் பார்க்குறது கரெக்டானு பாருங்கள். அவரை கொஞ்சம் திருத்துங்க, அவர்கிட்ட பழகாதீங்க. அவர் கெட்டவர், இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ பொருட்செலவு ஆகி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு, எனக்கு வந்து என்டர்டைன் வேணும் அப்படின்னா அப்படி என்ன தான் பார்க்குறாரு, அவர் லைஃபுக்கு அப்படி என்ன தான் தெரியுது, அதை என்ன அப்படி பார்த்துட்ருக்காரு, அவர் லைஃப்பில் அப்படி என்னதை தான் அப்படி உணர்ந்து அப்படி பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவரை கொஞ்சம் திருத்த பாருங்கள், அவ்வளோதான். அவருக்கு நல்லதே நடக்குன்னு நினைங்க. ஐயா, ஒரு மனுஷனுக்கு மானம், ரோசம், வெக்கம், மானம், சூடு சொன்னாலாம் இருக்குது. ஐயா, அப்போ வந்து லியோ படத்தில் வந்து அவர் அவ்வளோ சாகசம் பண்ணுறாரு, அவ்வளோ பிரச்சனையை வந்து கடந்து. ஆனால் ஒரிஜினல் லியோவே வந்து அந்த படத்தை பார்த்தா என்ன நினைப்பார், நான் கஷ்டப்பட்டு ஏர்வு சிந்தி ஓடி அவ்வளோ பிரச்சனை, சும்மா நாடகத்தில் நடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரியாக நினைக்க மாட்டார். லியோவுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும்ல. படம் பார்க்குறவங்க வந்து ரொம்ப முக்கியமான படமாக பாருங்க, அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரியான படம்லாம் பாருங்கள். படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தில் இது பாருங்கள். சும்மா வந்து படம் பார்க்கணுன்னு பார்க்க கார்ட்டூனு, மெட்டீரியல்ஸு இதில் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஒரு மனுஷன், ஐயான்ட்டு பேசிகிட்டு இருக்கான், அவனை மட்டும் விட்டுருங்க, ஏதோ சொல்ல வரான் போல. பாய்.